ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ரிச்சான மசாலா பொருட்களை யூஸ் பண்ணி சாதம் மற்றும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோழி குழம்பை நீங்கள் அடுப்பில் வச்சு ரெடி பண்ணும் போதே உங்கள் வீட்டில் எல்லோரும் இது எப்போ ரெடி பண்ணுவீங்க, எப்போ சாப்பிடலான்னு கேட்குற அளவுக்கு வாசனையும் சரி, சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு அடிக்கணத்தை பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ இதழ், வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நாம் இன்னும் மசாலாவை நல்லா நறுமணமாக்குறதுக்கு உள்ளங்கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சிறு தீயில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலைலாம் சுருங்குற அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே குக்கரில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சின்ன தேங்காயில் ஒரு 1/2 முடி தேங்காவை மட்டும் துருவி பூவாக எடுத்துருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிறு தீயில் வச்சு அப்படியே வறுத்து விடுங்க. தேங்காய் பூ பாத்திரத்தோடு ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல லேசாக அதில் உள்ள ஈரத்தன்மைக்கு லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதை எடுத்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. அடுத்து குக்கரில் திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப பொடியாக நறுக்கிறது முக்கியம். இதை நல்லா ஓரளவு வதக்கி விடுங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இதை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தக்காளியில் உள்ள கலர்லாம் ரிலீஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா அதோட கலந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை அதோட சேர்த்துட்டு அந்த ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்து நான் ஊற்றியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக நாம் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விடுங்க. சிக்கன் அடுப்பில் போட்ட உடனே அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அப்படியே இந்த மசாலாவோட லைட்டாக கொதித்து வரும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கவும் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. கோழி நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு ஜீரணத்தில் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோழி குழம்பு ரெடியாக இருக்கும். இதை திரும்ப நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்புலாம் சரி பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் கருவேப்பிலை மற்றும் மல்லித்தலைகளை தூவி அப்படியே அந்த பச்சை கலர் மாறாமல் கிளறி அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குனீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே பார்க்குறதோடு விட்டுறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் கூட பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.